நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ப்ளே பண்ணக்கூடிய தேர்டு T20 மேட்சுக்கான ட்ரீம் 11 ப்ரிடிக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 28/1/2025 செவ்வாய்க்கிழமை, அதாவது வர்ற டியூஸ்டே இந்த மேட்ச் ப்ளே பண்ண போகிறாங்க. எங்கே ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய ராஜ்கோட் ஸ்டேடியத்தில் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான பிச் ரிப்போர்ட்டு, பிளேயர் டீட்டெயில்ஸு, பிளேயிங் 11 சேஞ்சஸ் சுயராக இருக்குது. ஸோ அது போன்ற பல்வேறு விஷயத்தை அனலைஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஜிஎல் வின் பண்ணுறதுக்கான ஆல் டிப்ஸ் அவைலபிள். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். டெஃபினட்டாக நம்ம வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஓனாக ஒரு டீம் க்ரியேட் பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு டீம் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம பிச் ரிப்போர்ட்டு, அந்த பிச்சு வந்து பேட்டிங் சப்போர்ட்டிங்காக இல்லது பவுலிங் சப்போர்ட்டிங்காக எந்த மாதிரி பிஹேவ் பண்ண போகுது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம பிச் ரிப்போர்ட் ஃபஸ்ட்டில் பார்த்துடலாம். ஸோ பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மேட்ச் T20யில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் 3 மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் வின் பண்ணியிருக்காங்க, செகண்ட் பேட்டிங்கில் 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இங்கே ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணிட்டா, சுயராக ஒரு 200 கிராஸ் பண்ணிட்டா ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சில நேரங்களில் 200 கிராஸ் பண்ணியுமே இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நல்ல வெரி குட் பேட்டிங் ட்ராக் அப்படின்னு பார்க்கலாம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பாருங்கள். ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 189 இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் இந்தியா தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 228க்கு 5. ஸ்ரீலங்காட்ட 2023 அடித்தாங்க. லோயஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் ஆஃப்ரிக்கா 87க்கு 10 விக்கெட் லூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்தியாட்ட லூஸ் பண்ணியிருந்தாங்க மேட்ச். ஸோ அதுக்கடுத்து ஸ்கோரிங் பேட்டர்ன் பாருங்கள். 150 to 169க்குள்ள 2 முறையும் 190 கிராஸ் பண்ணி 3 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ வெரி குட் பேட்டிங் ட்ராக் அப்படின்னு டெஃபினட்டாக சொல்லிடலாம். ஸோ நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிறதுனால ஜேசிங் டீம் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஒருவேளை 220, 30 அந்த மாதிரி கிராஸ் பண்ணி போயிட்டாங்கன்னா ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். பிச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ ஃபாஸ்ட் பவுலிங், ஸ்பின்னர் அண்டு வந்து பேட்டிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்பின்னர்ஸ் அண்டு ஃபேஸர்ஸுக்கு சப்போர்ட்டிங்காக இந்த பிச்சு இருந்திருக்கு. அந்த விஷயத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெனியூவில் நடந்த 5 மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அது எந்த மாதிரி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்தியா வெர்சஸ் 2023 நடந்தது. ஸ்ரீலங்காவோட 228க்கு 5 விக்கெட்டு. செகண்ட் பேட் பண்ண ஸ்ரீலங்கா டீம் 137க்கு 10 விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதே சமயத்தில் இந்தியா வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியா 169க்கு 6 விக்கெட்டு. ஸோ அதே சமயத்தில் சவுத் ஆஃப்ரிக்கா 87க்கு 10 விக்கெட்டையும் லூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா இங்கே வந்து கம்ப்ளீட்டாக டாமினன்ஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டு 2 இயர்ஸாக பார்க்கும்போது. அதாவது 17 அண்டு 2023ல் 2 மேட்ச்லேயுமே டாமினன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. ஒரு டீசன்ட் பேட்டிங் பண்ணியிருக்காங்க. நியூசிலாந்து வெர்சஸ் இந்தியா, ஸோ இந்த மேட்ச் மட்டும்தான் இந்தியா லூஸ் பண்ணியிருந்தாங்க. நியூசிலாந்துகிட்ட மட்டும்தான். பொதுவாக வழக்கமாக நியூசிலாந்துகிட்ட ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் நல்லாவே பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. 196க்கு 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருந்தாங்க. இதை ஜேஸ் பண்ண முடியல, இந்தியா லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த ஒரு மேட்ச் வந்து பாருங்கள். அடுத்த 2 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலியா வெர்சஸ் இந்தியா ப்ளே பண்ண மேட்ச்சில் ஆஸ்திரேலியா 201 ஸ்கோர் பண்ணாங்க, 7 விக்கெட் லூஸ் பண்ணி. அதை இந்தியா 4 விக்கெட் லூஸ் பண்ணி சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 189 அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு டீசன்ட் பேட்டிங் ட்ராக்காக இருக்கும். இந்தியா பேட் பண்ணால் சுயராக வந்து 200 கிராஸ் பண்ணுற கூட பாசிபிலிட்டி இருக்குது. சப்போஸ் இங்கிலாந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா ஒரு 170 அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நம்ம பிளேயிங் 11 பார்த்துடலாம். ஸோ பிளேயிங் 11 பார்க்குறதுக்கு முன்னே இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் எந்தெந்த பிளேயர்ஸ், இந்த 5 மேட்ச்சில் எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்த்துலாம். இது 2023 நடந்த ஒரு மேட்ச்சு. ஸோ அதில் சூரியகுமார் யாதவ் சூப்பர்பான ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கடுத்து சுப்மன் கில் ஒரு டீசன்ட் பேட்டிங். ஸோ இவங்கெல்லாம் அவைலபிளாக இல்லை. ஸோ மற்ற பிளேயர்ஸ் சூரியகுமார் யாதவ் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. பேட்டிங்கில் அசீப் சிங் பாருங்கள் கலக்கியிருக்காரு. ஸோ பவுலிங்கில் ஒரு 3 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கடுத்து ஸ்பின்னர்ஸில் ஜகல் கொஞ்சம் எனி ஒன் ஸ்பின்னர் கொஞ்சம் டாமினன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்ட்டை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அதே சமயத்தில் இப்போ ஸ்பின்னர்ஸ்ட்டை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ எந்த மாதிரி ஸ்பின்னர் பெஸ்ட்டாக பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை பின்னர் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஒரு டீசன்ட் பேட்டிங் ட்ராக்கு. ஸோ எந்தெந்த பிளேஸ் எந்த மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் பிளேஸ் மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஹர்திக் பாண்டியா ஒரு டீசன்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங்கில் 4 விக்கெட் ஹால் எடுக்க முடியும். ஸோ அவேஸ் கான் எடுத்திருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் நியூ பவுலர்ஸ் யார் வரப்போகிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் பார்க்கலாம். ஸோ அதே சமயத்தில் இங்கே பாருங்கள், இந்தியா சைடு வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா சூப்பர்பான ஸ்கோர். ஓப்பனர்ஸ் பெட்ராவே ஸ்கோர் பண்ணி 85 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பவுலர்ஸில் பார்க்கும்போது அந்த ஸ்பின்னர்ஸ் தொடர்ந்து ஜகல் வந்து டாமினன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. இதில் எந்த பிளேயர்ஸை வந்து
ட்ராப் பண்ண போகிறாங்க, எந்தெந்த பிளேஸுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்கன்ற விஷயத்தை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த ஓப்பனர்ஸில் தான் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணியிருப்பாங்க. நியூசிலாந்து மேட்ச்சில் கூட பாருங்கள், கோலின் முன்ரோ வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ அதே சமயம் இந்தியா சைடு விராட் கோலி ஒரு 65 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஷயத்தை டாப்பர்ஸ் தான் டாப்பில் வரக்கூடிய 4 பேட்டர்ஸுக்குள்ளே தான் அந்த செஞ்சுரி வந்திருக்கு. ஸோ அந்த விஷயத்தை கவனிக்கணும். இந்த ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா ப்ளே பண்ண மேட்ச். இதில் இந்தியா சேஸ் பண்ணி வின் பண்ணியிருந்தாங்க. இதில் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஓரளவு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபின்ச்சுமே மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். ஸோ அந்த மாதிரி பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ ஓகே, இப்போ பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ இந்த பர்டிகுலர் வென்யூவில் எந்தெந்த பிளேயர்ஸ் ஓரளவு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம லாஸ்ட்டாக அந்த 5 மேட்ச் ஸ்கோர் கார்டை வச்சு பார்த்தோம். ஸோ அதை ஓரளவு நல்லா பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியாவுடைய பிளேயிங் 11 ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இந்தியா ஓப்பனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக சஞ்சு சாம்சன் அண்டு அபிஷேக் சர்மா இன்னிங்ஸை ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்பர் 3 சூரியகுமார் யாதவ், நம்பர் 4 திலக் வர்மா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸாக இருக்கக்கூடிய சஞ்சு சாம்சன் அண்டு அபிஷேக் சர்மா. சஞ்சு சாம்சன் ரைட் ஹேண்டர் அவுட் ஆனால் சூரியகுமார் யாதவ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லெஃப்ட் ஹேண்டர் அவுட் ஆனால் திலக் வர்மா கூட வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 3ல் சூரியகுமார் யாதவ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்பர் 4ல் தான் திலக் வர்மா வருவார். ஸோ அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே அதுக்கு முன்னே வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், அதுக்கடுத்து வந்து இங்கே வந்து சமி, ஆசிப் சிங்கு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா வருண் சக்கரவர்த்தி. ஸோ ஸ்பின்னர்ஸில் கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் வருண் சக்கரவர்த்தி. கம்ப்ளீட்டாக அவருடைய ஸ்பின்னில் வந்து மோர் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க இங்கிலாந்து டீமு. ஸோ அந்த விஷயத்தை லாஸ்ட்டாக நடந்த 2 மேட்சஸில் பார்க்க முடிஞ்சது. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ப்ளே பண்ணக்கூடிய ஒரு 5 T20 மேட்சஸ் இருக்குது. இல்லை 2 மேட்ச் இந்தியா வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு மேட்ச் வின் பண்ணிட்டா நம்ம வந்து சீரீஸை வின் பண்ணிடுவோம். ஸோ அந்த அடிப்படையில் பிளேயிங் லெவலில் பெரிய சேஞ்சஸ் இருக்காது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சிவம் துபே, சமி உள்ளவருக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 11th பிளேயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிவம் துபே நம்ம சொல்லிட்டோம், அல்லது வாஷிங்டன் சுந்தரா, இவங்க 2 பேருக்குள்ள அந்த ஸ்லாப் கூட இருக்கலாம். மேக்ஸிமம் சிவம் துபே ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே ஹர்ஷித் ராணா ஒரு வேளை உள்ளே வருவாரா? ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதை பார்த்துங்க. ஸோ இந்த 3 பிளேஸில் ஒரு பிளேஸ் உள்ளே வருவாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிவம் துபே சொல்லிட்டோம், வாஷிங்டன் சுந்தரா அல்லது ஹர்ஷித் ராணாவோ உள்ளவருக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. இல்லை வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ண ஜூரல் கூட அகைன் ப்ளே பண்ணுவாரா? ஸோ அது கொஞ்சம் பார்க்க முடியாது. 11th பிளேஸ் வச்சு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து இங்கிலாந்து பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறது பிலிப் சால்ட் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பென் டக்கெட். 2 பேருமே சூப்பர்பான பிளேயர். ராஜ்கோட் மைதானத்தை பொறுத்தளவில் சூப்பர்பான பேட்டிங் ட்ராக்காக இருந்திருக்கு. ஸோ ஓரளவு டீசன்ட் பேட்டிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 3ல் பட்லர். ஸோ அதுக்கடுத்து ஹாரி ப்ரூக்கு. ஸோ அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா லிவிங்ஸ்டன், ஓவர்டன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹார்ஸு, மார்க்குட்டு, ஆர்ச்சர், ஆதில் ரஷீத். ஸோ இந்த மாதிரி இவங்களுடைய பிளேயிங் 11 இருக்கும். ஸோ ஒன் மோர் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே ஏன்னா பேட்டிங்கில் லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மித் ப்ளே பண்ணார். ஸோ அந்த பிளேஸில் பெத்தல் வரக்கான பாசிபிலிட்டி கூட இருக்கலாம். இல்லை சம் ஓவர் பவுல் பண்ணக்கூடிய எபிலிட்டி உண்டு. அல்லது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெஹமது இருக்கார், ரெஹான் அகமது இருக்கார். அகமதுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்பான ஒரு லெக் ஸ்பின்னர் தான். ஒருவேளை ஆதில் ரஷீதை ட்ராப் பண்ணி ரெஹான் அகமது உள்ள வரக்கான பாசிபிலிட்டி கூட இருக்கலாம். அல்லது இவங்க 2-3 பேரில் ஒரு பிளேஸ் வரக்கான பாசிபிலிட்டி இருக்கலாம். இல்லது வந்து பார்த்திங்கன்னா ஆதில் ரஷீதே கன்டினியூ பண்ணலாம். அதை பார்த்துங்க. மேக்ஸிமம் அந்த ஹார்ஸு, மார்க்குட்டு, ஆர்ச்சர் இவங்க 3 பேரில் ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மெஹமுத்தை கொண்டு வரணும். ஸோ வரக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அதை பார்த்துங்க. இந்த ஆன் டைமில் 1 or 2 பிளேயர் 2 டீம்லேயுமே சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது இந்தியன் சைடு ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் சிவன் துபே அந்த செமி ப்ளே பண்ணுவாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம பிச் ரிப்போர்ட் பார்த்துட்டோம். பிச் ரிப்போர்ட் பார்க்கும்பொழுது அந்த டெத் அண்டு இன்ஸ்டியலாக பவுல் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு அதிகமாக விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ஒன் ஸ்பின்னருக்கு விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. டாப்பில் வரக்கூடிய டாப் 4 பேட்ஸ்மேனாக நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் மிடில் ஆர்டர் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. யுவராஜ் சிங் மாதிரி அந்த 5th 6th பிளேஸில் இறங்கக்கூடிய பிளேயர். ஸோ அதுக்கடுத்து இப்போ அதை வச்சு நம்ம இப்போ ஜிஎல்லில் எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜிஎல் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஜிஎல் பிளேயர் யாரை பிக் பண்ணலாம். இப்போ இந்த எடுத்துருக்கக்கூடிய இந்த 4 பிளேயருமே வந்து பார்த்திங்கன்னா பிக்கிங் வைஸாக ரொம்ப கம்மியாக இருக்காங்க பேட்டிங்கில். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்த பர்டிகுலர் வெனியூவில் ஒரு சூப்பர்பான ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு சூரியகுமார் யாதவ் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக. ஸோ அந்த ஒரு இன்னிங்ஸ் சூப்பர்பாக இருந்தது. அது 2023 நடந்தது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிலிப் சால்ட்டு, பென் டக்கெட்டு, ஹாரி ப்ரூக் இவங்களுடைய ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது டக்கெட் அண்ட் பிலிப் சால்ட்டு T20யில் ஒரு சில மேட்சஸ் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்த 3 பிளேயர்ஸில் சுயராக ஒரு 2 பிளேயராவது
வெரி குட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சூரியகுமார் யாதவ் சுயரா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த 4 பிளேயரில் ஒரு 2 அட்லீஸ்ட் நீங்கள் 2 பிளேயராக எடுத்துகிட்டு போகலாம். அதிகபட்சம்னா நீங்கள் 3 பிளேயர்ஸ் வரை ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இந்த நீங்கள் வந்து சூரியகுமார் யாதவ் கூட கம்பல்சரி வச்சுட்டு இந்த 3 பிளேயரில் 2 பிளேயரை ரொட்டேஷன் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நீங்கள் ஜிஎல் வின் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎல் பிளேயரில் ஆல்ரவுண்டர் அண்ட் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ இவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் ஒரு சில ஓவர் பவுல் பண்ணுறாரு. அது மாதிரி ஓவர்டன் வந்து பார்த்தீங்கன்னா 10th பவுல் பண்ணுறாரு. மினிமம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓவர் தான் பவுல் பண்ணுறாரு. பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் ஹிட்டர். ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்சஸில் நம்ம பார்த்துருக்கோம். பிபிஎல் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து T20 எல்லா மேட்சஸ்லையும் பார்த்துருக்கோம். பக்காவான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி உள்ள நல்ல ஒரு பிளேயர். சிவம் துபே சொல்லவே தேவையில்லை. T20 கலக்கிட்டு இருக்காரு. ஒரு சில ஓவர் பவுல் பண்ணுறது கூட பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்ற அடிப்படையில் ஸோ இவங்களிலிருந்து ஒரு 2 பிளேயர் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். சுயராக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நியூ பிளேயராக வரக்கூடிய சிவம் துபே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்ற இருக்கக்கூடிய இந்த 3 பிளேயரில் ஒரு பிளேயரை ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணும்போது நீங்கள் ஜிஎல் வின் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு பாசிபிலிட்டி ஏற்படுத்திக்க முடியும். ஸோ ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஎல்லில் நியூவாக வரக்கூடிய பிளேயர்ஸை பிக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இப்போ மெஹ்மூத்தோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ரேஹான் அகமது அல்லது வந்து பெத்தல் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேயர் உள்ளே வர்றாங்க அப்படின்னா ஸோ அவங்கள கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது பெட்டர். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக வரதுக்கான பாசிபிலிட்டி முகமது சமி சுயராக வருவார் நம்ம எதிர்பார்க்குறோம். அல்லது ஹர்ஷித் ராணா, சிவம் துபே இந்த 3 பிளேஸ்லேருந்து இந்த மொத்தம் 4 பிளேஸ்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 2 அல்லது 1 பிளேயரை நீங்கள் பிக் பண்ணி போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். சப்போஸ் இந்தியா தான் ஒன் சைடாக டாமினன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் சைடு 2 பிளேயர்ஸை பிக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இல்லை இங்கிலாந்து வின் பண்ணுற பாசிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஆனால் ராஜ்கோட் மைதானத்தை பொறுத்தவரை இந்தியாவுடைய வெற்றி சதவீதம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்தியா வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப குறைவு. இந்தியா வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. முகமது சமியோ அல்லது ஹர்ஷித் ராணா உள்ள வந்தால் கூடுதல் வாய்ப்பு இந்தியாவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியன் சைடு நியூ கண்டிப்பாக உங்களுடைய ஜிஎல் டீமில் நியூவாக வரக்கூடிய பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு 4 பிளேயர் வர்றாங்கன்னா அதில் 2 பிளேயர் வர பிக் பண்ணுறது பெட்டர். 5 பிளேயர் வர்றாங்கன்னா 3 பிளேயர் வர நீங்கள் பிக் பண்ணலாம். ஸோ அதை மைண்டில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. முகமது சமியோட T20 கேரியர் அண்ட் வந்து விக்கெட் டேக்கிங் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது முகமது சமி நல்ல ஒரு சாய்ஸாக நான் பார்க்குறேன். ஹர்ஷித் ராணா வந்தால் கூட கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அதுக்கடுத்து ட்ராப்டு பிளேயர். இப்போ ட்ராப்டு பிளேயரில் வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவலில் பிக் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த பிளேஸில் யாரை ட்ராப் பண்ண போகிறோம், ஸோ எந்த அடிப்படையில் எப்படி ட்ராப் பண்ணுறது அந்த விஷயத்தை மட்டும்தான் நான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம ஜிஎல்லில் லீஸ்ட் பிக்கை எடுக்கிறதும் நம்ம ட்ராப் பண்ண பிளேயரும் ஒரே ட்ராப் பண்ண பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது. நம்ம லீஸ்ட் பிக்கில் எடுக்கிற பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜிஎல்லில் வின் பண்ண முடியும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது லாஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண திலக் வர்மாவை ட்ராப் பண்ணி பார்க்கலாம். ஸோ அபிஷேக் சர்மா அல்லது 2 பேரில் எனி ஒன்று ட்ராப் பண்ணி பார்க்கலாம். பட்லரை நீங்கள் மேக்ஸிமம் எடுத்துக்கிறது பெட்டர். ஏன்னா அவர் வந்து கேப்டனாக இருக்கார். இந்த மாதிரி மைதானத்தில் இந்த மாதிரி இந்தியன் கண்டிஷனில் நல்லாவே பேட்டிங் பண்ணி நிறையா பார்த்துருக்கோம். ஸோ அந்த இடத்துல பட்லரை மிஸ் பண்ணுறது ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சிட்டாருன்னா நம்ம லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அதனால் பட்லரை கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களுக்குள்ள மாற்றி ரொட்டேஷன் பண்ணி பிக் பண்ணி போகிறது பெட்டர். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த 2 பிளேஸில் எனி ஒன்று பிக் பண்ணி போகிறது பெட்டர். ஆனால் 2 பேருமே குஜராத்தில் மைதானத்தில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு சில டீம்ஸில் 2 பேருமே பிக் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஒரு சில டீம்ஸில் எனி ஒன்று ட்ரா பண்ணி பார்க்கலாம். இங்கே வருண் சக்கரவர்த்தி அண்ட் அசீப் சிங் எனி ஒன்று ட்ரா பண்ணி இப்போ அசீப் சிங்கோடைய ரெக்கார்டு ராஜ்கோட்டில் பெட்டராக இருக்கிறதுனால நீங்கள் வருண் சக்கரவர்த்தியை ட்ரா பண்ணி பார்க்கலாம். நான் ஹையஸ்ட்டாக தான் பிக் பண்ணியிருக்காங்க. நம்ம ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் எல்லா டீம்லேயும் ட்ரா பண்ணாமல் ஒரு சில டீம்ஸ் நம்ம ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது நம்ம ஒரு நல்ல ஜிஎல் டீம் உங்களால் ஈஸியராக பிக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பிக் பண்ணும்போது வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ என்னையை பொறுத்தவரை இங்கேருந்து நான் யாரை பிக் பண்ணேன் அப்படின்னா சுயராக நான் பட்லரை பிக் பண்ணிக்கிறேன். இங்கே ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், ஹசீப் சிங் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ ஓகே, மற்ற 2 பிளேயரை நான் மிஸ் பண்ணுவேன். ஸோ மாற்றி கூட ஒரு சில டீம்ஸில் மாற்றி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து ட்ராப்டு பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பிளேயர்ஸுமே ஓரளவு டீசன்ட் பிக்கிங்கில் இருக்காங்க, ஆவரேஜ் பிக்கிங்கில். இதில் செஞ்சு சாம்சன் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பதற்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. லாஸ்ட் 2 மேட்சஸ் ஃபெயிலியர் ஆகியிருக்காரு. நல்லா ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். கேப்டன் விசி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால் செஞ்சு சாம்சனை கம்பல்சரி வச்சுக்கிறோம். இவங்களில் வேண்டாம் எனி ஒன் பிளேயரை மாற்றி நம்ம ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுவரை நம்ம வந்து ஜிஎல்ல எந்த மாதிரி பிளேயர்ஸை பிக் பண்ணணும், லீஸ்ட் பிக்கில் ஹையஸ்ட்டு பிக்கில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை எந்தெந்த பிளேயர்ஸை நம்ம ட்ராப் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம். இப்போ பெஸ்ட்டு கேப்டன் விசி யாரெல்லாம் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக வந்து அபிஷேக் சர்மாவை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திலக் வர்மா, வருண் சக்கரவர்த்தி இந்த மாதிரி 3 பேர் இருக்காங்க இந்தியன் சைடு.
பட்லரை நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேப்டனோ விசியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறதுனா நம்ம அந்த மாதிரி பெஸ்ட் கேப்டனில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அபிஷேக் சர்மா கூட ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஹையஸ்ட்டாக பிக் பண்ணியிருக்காங்க ஒரு 23%. ஆனால் பட்லர் வந்து 10% தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இங்கேருந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா சுயராக நான் பட்லரை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதர்வைஸ் இவங்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறது உங்களுடைய சாய்ஸ். வருண் சக்கரவர்த்தி ஒரு சப்போஸ் நீங்கள் ஒரு பிளேயராக எடுக்கிறது தான் பெட்டர். கேப்டன் விசி கொடுக்குறது ரிஸ்க்காக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது மாதிரி ஜிஎல்ல கேப்டன் விசி யாரெல்லாம் ட்ரை பண்ணணும், ஒரு ரிஸ்கியாக ட்ரை பண்ணணும், ரொம்ப லீஸ்ட் பிக்கில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னா டாப் ஆர்டரில் இருக்கக்கூடிய இந்த 4 பேட்ஸ்மேனுமே வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா வெரி குட் பேட்டிங் ட்ராக்கு, இவங்களுடைய பிக்கிங் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த 4 பேர் மேலே கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ ஜிஎல் டீமில் வந்து கேப்டன் வந்து ஒரு லீஸ்ட் பிக்கில் வருது அப்படின்னா, அது பேட்டிங்கில் வருது அப்படின்னா சுயராக இந்த 4 பிளேயர்ஸுக்குள்ளே இருப்பதற்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயராக சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சன் 2 பேரில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னையை பொறுத்தவரை சூரியகுமார் யாதவ் ட்ரை பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறேன். சஞ்சு சாம்சன் நல்ல ஃபார்மில் இருக்கார், சுயராக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, டக்கெட்டு, ஃப்ளிப் சால்ட்டு இவங்களாம் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும் ஜிஎல்ல பேட்டிங்கில். ஏன்னா பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிறதுனால ட்ரை பண்ண சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜஸ் உள்ள பிளேயர் 2 பேர் இருக்காங்க. ஏன்னா இந்த பிச்சில் அதிகமாக ப்ளே பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஹர்திக் பாண்டியா அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷர் பட்டேல். ஸோ 2 பேருமே ட்ரை பண்ணி போகிறது பெட்டர். ஒரு எஸ்எல் போகிறீங்கன்னா அந்த மாதிரி போகிறது பெட்டர். ஜிஎல் போகிறீங்கன்னா ஒரு சில பிளேயர்ஸை ட்ரா பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஹர்திக் பாண்டியா ட்ரா பண்ணுறது ரிஸ்க்காக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. அக்ஷர் பட்டேல் நீங்கள் ட்ரா பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நிறைய நம்ம பேட்டிங் ட்ராக்கில் பார்த்துருக்கோம், அக்ஷர் பட்டேல் அடி வாங்கி பார்த்துருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் நான் பேட்டிங்கும் ரொம்ப லோயர் ஆர்டரில் வர்றதுனால ட்ரா பண்ணி பார்க்கலாம். இப்போ நீ பிளேயர் ட்ரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூ பிளேயர், அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இங்கிலாந்து சைடு நியூ பிளேயர் வருவாங்க. ஸோ நியூ பிளேயரில் இப்போ வந்து ஒரு 5 பிளேயர் வராங்கன்னா 3 பிளேயர் கூட வந்து ட்ரீம் டீமில் வரலாம், அல்லது 2 பிளேயர் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. கண்டிப்பாக வந்து சமி உள்ள வந்தாங்கன்னா ஸ்வீராக பிக் பண்ணி ஒரு ரெஸ்கியாக கேப்டன் விசியோட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அசீஃப் சிங்குடைய பவுலிங் பெர்ஃபார்மன்ஸும் பெட்டராக இருந்திருக்கு. ஸோ அந்த அடிப்பில் அவரு கூட ஒரு கேப்டன் விசி ரெஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹர்ஷித் ராணா, சிவம் துபே, நீங்கள் ரெஸ்க் எடுக்கணும் யாரை வேணாலும் நியூ பிளேயரை கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சிவம் துபே சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் கொஞ்சம் மேலே வரக்கான பாசிபிலிட்டி குறைவு. ஸோ அதனால் ஒரு பிளேயராக வேணால் பிக் பண்ணி பார்க்கலாம்னு தோணுது. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடல் டீமு. ஸோ இந்த மாடல் டீம்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எந்த அடிப்படையில் பிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ நம்ம ட்ராப்டு பிளேயர்ஸில் நம்ம சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் பிக்கில் இருக்கக்கூடிய நிறைய பிளேயர்ஸை நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே வந்து பாருங்கள் லாஸ்ட் மேட்ச்சில் விசியாக வந்த திலக் வர்மாவை ட்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ அதே சமயத்தில் பவுலிங்கில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வருண் சக்கரவர்த்தியை ட்ராப் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி முக்கியமான பிளேயர்ஸை ஒரு சில பிளேயர்ஸை நம்ம ட்ராப் பண்ணி தான் அக்ஷர் பட்டேலை ட்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் பாருங்கள் ஒரு சில இந்த மாதிரி நீங்கள் ட்ராப் பண்ணி ஸோ நம்ம சொன்ன அடிப்படையில் தான் இந்த டீமை நம்ம பிக் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸை நம்ம யாரையுமே பிக் பண்ணலாம். சுயராக எனி ஒன் ஸ்பின்னர் டாமினன்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியன் சைடு நீங்கள் வந்து அக்ஷர் பட்டேலோ அல்லது வருண் சக்கரவர்த்தி எனி ஒன் பிளேயரை பிக் பண்ணி போகிறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். அதை மைண்டில் வச்சுக்கங்க. நீங்கள் பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளேயர் நீங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி கொஞ்சம் எனி ஒன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அந்த மாதிரி கொஞ்சம் இங்கிலாந்து சைடு மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட மாடல் டீமாக வச்சுக்கோங்க. நான் வந்து சூரியகுமார் யாதவ் கேப்டனாகவும் விசி வந்து பட்லராகவும் கொடுத்துருக்கேன். ஸோ மாற்றி கூட நீங்கள் கெஸ் பண்ணலாம். சஞ்சு சாம்சனை கேப்டனாக கொடுத்து விசி பட்லர் கொடுக்கலாம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ் அண்ட் அசீப் சிங் கொடுக்கலாம். சூரியகுமார் யாதவ் அண்டு முகமது ஷமி, இப்படி டிஃப்ரெண்ட் வேஸில் நீங்கள் உங்களுக்கு மல்டிபிள் டீம்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஓகே நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ப்ரைம் டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் குரூப்பில் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. ரிமைனிங்காக இருக்கக்கூடிய மீதி 3 மேட்சஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து நம்ம டீம்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இன்ட்ரெஸ்டிங் தான், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இந்தியாவில் ப்ளே பண்ணக்கூடிய அடுத்து நடைபெறக்கூடிய 3 மேட்சஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 20 டீம்ஸ் அவைலபிளாக கொடுக்க போகிறோம். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.